இன்றைக்கி என் அம்மா ஸ்டைலில் பூண்டு குழம்பு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 20 to 25 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கூடவே தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட துருவன தேங்காய் ப்ளஸ் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வடித்ததுக்கப்புறம் இது கூட ஒரு ஹாஃப் பெரிய வெங்காயம் ப்ளஸ் 2 வரமிளகா கருவேப்பிலை ப்ளஸ் 30 to 40 பூண்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒன்ஸ் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணி ஒரு ஹாஃப் கிளாஸ் தண்ணி ப்ளஸ் உப்பும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணி அதுவும் ஒரு 5 minutes நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணால் ஒரு டேஸ்டியான பூண்டு குழம்பு ரெடி. சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்காக இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.